வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஸ்ரீவித்யா ஸ்ரீனிவாசன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஆகியோர் இன்று குடிமைப் பணிகள் தினத்தை முன்னிட்டு அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். வியட்நாமில் இருந்து 7 பௌத்த துறவிகள் பங்கேற்கும் ஒரு வார காலத்திற்கான அமைதிக்கான நடைப்பயணம் இலங்கையில் இன்று தொடங்கி வரும் 28ஆம் தேதி வரை நடைபெறும். இப்பயணம் தேச ஒற்றுமையை வலுப்படுத்தவும் உலக சமூகத்திற்கு அமைதியை கொண்டு சேர்க்கவும் உதவும் என்று இலங்கை அதிபர் திரு அனுரகுமார திசாநாயக்கா தெரிவித்துள்ளார். காரைக்காலில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் 2026-27 கல்வியாண்டிற்கான 11ஆம் வகுப்பு மாணவர் சேர்க்கை குறித்து செய்திக்குறிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவியர் இதற்கான விண்ணப்பங்களை அனைத்து அரசு மேல்நிலைப் பள்ளிகளிலும் பெற்றுக்கொள்ளலாம் எனவும், பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை வரும் 30ஆம் தேதிக்குள் அந்தந்த பள்ளிகளிலேயே சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. காரைக்கால் மாவட்டத்தில் 108 அவசரகால தொலைபேசி சேவையில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுள்ளது. இந்த தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்படும் வரை பொதுமக்கள் தங்களின் அவசர தேவைக்காக 9025015977 882522686652 மற்றும் 8903217285 என்ற எண்களில் அழைக்கலாம் என மாவட்ட சுகாதாரத்துறை துணை இயக்குனர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கு வரும் 23ஆம் தேதி நடைபெறவுள்ள தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் முடிவடைந்துள்ளது. தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.